சூப்பரான டேஸ்டியாக அல்வா பாருங்கள். சும்மா 5 நிமிஷத்திலே இந்த அல்வா ரெடி பண்ணிடலாம். சடன் சொந்தக்கார் வந்தால் இந்த அல்வா செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோவே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். இந்த அல்வா செய்கிறதுக்கு பால் கூட இல்லைங்க, பால் பவுடர் கூட இல்லைங்க, ஏன் சர்க்கரை கூட இல்லைங்க. சும்மா 1.5 கப் வெல்லம் இருந்தால் போதும். பார்க்கலாமா? பாருங்கள், 1.5 கப் வெல்லம் முதல்ல எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் வெல்லம் போட்டு அதே மெஷரிங் கப்லே 3/4 கப் பாருங்கள் 3/4 கப் தண்ணி போட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி நான் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கோம் வெல்லம். இது கருப்பு வெல்லம் இருக்குது, அதுக்காக நல்லா பூ மாதிரி இருக்குது. சும்மா கொஞ்சம் நிமிஷத்திலே நம்ம வெல்லம் மெல்ட் ஆயிரும். 1 கிலோ வெல்லம் 60 ரூபாய் இருக்குது. இந்த மாதிரி கருப்பு வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இது சைடில் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி வானல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் நெய் போடுங்க. சும்மா ட்ரை ஃப்ரூட், உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் சாப்டு பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக வச்சிடலாம். நெய் அதே வானலில் இருக்கட்டும். ட்ரை ஃப்ரூட் மட்டும் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே நெய்யிலே 1/4 கப் தேங்காய் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அல்வா சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக சும்மா 1/4 கப் போதுங்க. கூடவே 1 கப் அதே மெஷரிங் கப்பில் 1 கப் கோதுமை மாவு நல்லா செலச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நெய் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். 5-6 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவு வாசனை சூப்பராக வந்திருக்கு. இந்த மாவில் பச்சை வாசனை இருக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போன மாதிரி குக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வெல்லம் சிரப் ரெடி பண்ணி வச்சோம், இந்த டைம் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு வெடிகட்டி போகிறோம். வெல்லம்ல எப்போவுமே மண்ணு தூசி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வெடிகட்டி நம்ம அல்வா ரெடி பண்ண சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். மீடியம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதுங்க. நம்ம அல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம வெல்லம் சிரப் எல்லாமே அப்சார்ப் ஆகிட்டு. அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடியாக இருக்குது. அல்வா கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக வாசனை வந்து இருக்குது. கொஞ்சமாக இந்த டைமு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லை, அது சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். சும்மா ஈஸியான மெத்தட்லே நீங்கள் ஈவினிங் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். சும்மா 1 கப் கோதுமை மாவு 1.5 கப் வெல்லம் இருந்தால் இந்த மாதிரி அல்வா ரெடி பண்ணலாம். இருக்குது இல்லை, டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான அல்வா ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வீடியோவிலே நம்ம முயற்சி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.